ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC Church Complex, Town Hall Bus Stand, Coimbatore 641001. Contact 9894795915. வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ICP அகாடமி. நம்ம இப்போ பிஸ்னஸ் லாங்கிற ஒரு சிலபஸில் சாப்டர் 1 இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிற லெசன் பார்க்குறோம். இதோட லேர்ன் பண்ணுற அவுட்கம்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, லாங்கிறதுடைய மீனிங், அதோட சோர்ஸஸ், என்னென்ன லாஸ் இந்தியன் லீகல் சிஸ்டமில் ப்ரிவைல் ஆகுது, இதை என்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க, மேஜர் ரெகுலேட்டரி பாடிஸ் ஆஃப் லா என்னென்ன இருக்குது, சச் அஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், MCA, SEBI, RBI, IDBI அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சாப்டர் எதை பற்றிலாம் பேசுதுன்னா, லான்னா என்ன, வாட் இஸ் லா, ஹவ் இஸ் இட் பீன் என்ஃபோர்ஸ்ட், வாட் ஆர் த மேஜர் ரெகுலேட்டரி பாடிஸ் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு 4 மேஜர் டாபிக்ஸ் இதில் கவர் ஆகுது. அதில் ஃபஸ்ட் வாட் இஸ் லாங்கிறதுல சோர்சஸ் ஆஃப் லா, ஹவ் அ லா இஸ் பீன் மேட், ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் அ லா, அதில் டைப்ஸ் ஆஃப் லா, இந்த 3 ஹெட்டிங்கில் பார்க்குறோம். டைப்ஸ் ஆஃப் லான்னு வரும்போது அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கிரிமினல் லா which deals about the criminals and their punishment, civil law, civil lawங்கிறது civil problems like property அது இதுன்னு வரும்போது அதில் என்ன வருது. தேர்ட் ஒன் இஸ் காமன் லா and the last one is principle of natural justice. தென் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் லா பார்க்குறோம். தென் ஆஃப்டர் ரெகுலேட்டரி பாடிஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். ரெகுலேட்டரி பாடிஸ்ன்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், MCA, SEBI, RBI, IBBI, Ministry of Law and Justice. So these topics are being covered under the heading of the first chapter. So now introduction பார்க்கும்போது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் should be aware of எல்லா லாஸும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, why is it necessary அப்படின்னு கேட்டோம்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து கான்ட்ராக்ட், மெனி லீகல் மேட்டர்ஸ் ரிலேட்டட் கான்ட்ராக்ட்ஸை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அவருக்கு எல்லா லாஸும் தெரிஞ்சிருக்க வேண்டியது, அதனுடைய நாலேஜ் இஸ் அ மஸ்ட். தட் இஸ் த ரீசன் வை அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஷுட் பி அவேர் ஆஃப் த லா. அந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் பர்பஸே வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யூனிஃபார்மாக ஃப்ரேம் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி அந்த பீப்புள் இப்போ பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பை கவர்ன் பண்ணுறதுக்காக இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவைப்படுது. மேன்கைண்ட் த்ரூ அவுட் ஃப்ரம் த பிகினிங் தேர் ஹேஸ் பீன் ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் சோஷியல் ஒர்க் தான், ஃப்ரேம் ஒர்க் தான் இங்கே இருந்திருக்கு. ஸோ லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்கள கைட் பண்ணி ரைட் காண்டக்ட், ரைட் கோட், அதுக்குரிய வயலேஷன்ஸ் இருந்தால் அதை பனிஷ் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம ஏர்லியர் சிஸ்டம்லேருந்து we have come to know about it. Ancient lawன்னு பார்க்கும்போது கோட் ஆஃப் ஹமுராபி, அதுதான் ஓல்டஸ்ட் லா. அந்த கிங் ஹமுராபி அப்படிங்கிறது பேபிலோனை 1792 BCலேருந்து 1758 BC வரைக்கும் he has ruled it. ஸோ அவர் வந்து இதனுடைய லாவுடைய அந்த கோடை ஸ்டோன் ஸ்லாப்ஸ், கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் நிறைய எழுதியிருக்காரு. அதை வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஓவர் த சிட்டி அந்த கல்வெட்டுகளை பதிச்சிருக்காரு. ஸோ தட் அந்த பப்ளிக்கு அந்த நாலேஜ் ஆஃப் த கோட்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு. நாட் ஓன்லி தட், he has appointed judges whether to see or to look after that the public is following the laws.
ஸோ 450 பிசியில் ஒரு செட் ஆஃப் லாஸ் வந்து பிரான்ஸ் டேப்லெட்ஸில் ரோமில் என்கிரேவ் ஆகிருந்துச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு டீட்டெயில்டு கோட் ஆஃப் லாஸ் அண்ட் ஆஃப்டர் சிவிலைசேஷன். அதை வந்து நம்ம 12 டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். இந்த 12 டேபிள்ஸோட பர்பஸ் வந்து பப்ளிக்கோட ரைட்டும் ராங் பண்ணால் வாட் இஸ் த ரெமெடி ஃபார் ஆல் தட் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிவிக்கிறதுக்கு உபயோகமாக இருந்தது. அப்போ சிட்டிசன்ஸ் ஆஃப் ரோம் அப்படிங்கிறவங்க அந்த சிட்டிசன்ஸ்னால் ரோமில் இருக்கக்கூடியவங்க அந்த டேபிள்ஸோட நாலேஜ் அவங்களுக்கு இருக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டது. ஓவர் த டைம் நிறைய பீரியட்ஸ் மாறும்போது இதில் இந்த லாவில் தேர் ஆர் மெனி சேஞ்சஸ் மேடு. அப்பப்போ அந்தந்த நாகரிகத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி லாஸில் சேஞ்சஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சாப்டரில் அந்த லாஸ் என்னென்ன சொல்லுது, ஹவ் ஆர் தே மேட் அண்ட் ஹவ் ஆர் தே இம்ப்ளிமெண்டடுங்கிறது தான் பார்க்குறோம். ஃபஸ்ட் பார்க்கும்போது வாட் இஸ் அ லான்னா என்ன? லா அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் டியூட்டிஸ் which has been imposed to the public by the government மக்களுக்கு சொல்லக்கூடிய விதிமுறைகள், அதனுடைய வரையறைகள், அவங்களுடைய கடமைகள், அதுதான் லாஸ். ஃபார் வாட் ஆர் தே பீன் ஃப்ரேம்டு? எதுக்காக இது ஃப்ரேம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சொசைட்டியில் இருக்கவங்களுடைய வெல்ஃபேருக்கும் நியாயமும் கிடைப்பதற்காகவும் இதை வந்து ஃப்ரேம் ஆகிருக்கு. ஃபார் த வெல்ஃபேர் அண்ட் ஜஸ்டிஸ், to provide justice to the society. So Indian legal framework அப்படிங்கிறது பீப்புளோட சோஷியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டைவர்சிஃபைட் கண்ட்ரியில் பாதுகாக்கிறதுக்காக நிறைய லாஸ் இங்கே வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ வாட் ஆர் தீஸ் சோர்ஸஸ்? இதனுடைய சோர்ஸ் என்ன, எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் மெயின் சோர்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன். The statutes or laws are made by the parliament and state assemblies. பார்லிமெண்ட்லேயும் ஸ்டேட் அசம்பிளிஸ்லேயும் இந்த மாதிரியான லாஸ் வந்து உருவாக்கப்படுது. ஜுடிஷியல் டெசிஷன்ஸ் வந்து வேரியஸ் கோர்ட்டில் கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜஸை பொறுத்து அதன்படி உருவாக்கப்படுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது டெமோக்ரஸி நமக்கு இந்தியாவில். ஸோ ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. அந்த கான்ஸ்டிடியூஷனில் நம்ம இந்தியன் நாட்டு பிரஜைகள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு வரையறையை வகுத்துருக்கோம். அதுதான் மெயினான சோர்ஸ் ஆஃப் லாவாக பார்க்குறோம். இதில் நம்ம பார்லிமெண்ட்டுக்கு நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை எலெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்டேட்ஸில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸுக்கும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை எலெக்ட் பண்ணுறோம். இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நம்ம ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்காகவும் நம்ம பார்லிமெண்ட்லேயும் ஸ்டேட் அசம்பிளிஸ்லேயும் சட்டத்திட்டங்களை அதுக்கு தகுந்த மாதிரி இயக்குறாங்க. இப்போ பார்லிமெண்ட்லேயோ ஸ்டேட் அசம்பிளிஸ்லேயோ அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அந்த பீப்புளுக்கான லாஸை உண்டாக்குறாங்க. அப்போ பார்லிமெண்ட் அப்படிங்கிறது தான் ஃபைனல் அல்டிமேட் லா மேக்கிங் பாடி ஆஃப் இந்தியா. பார்லிமெண்ட்டில் கொண்டு வர லாஸ் வந்து த்ரூ அவுட் இந்தியாவில் அப்ளிகபிளாக இருக்கும். வேறஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணுற லா வந்து வித்தின் த பார்டர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் மட்டும்தான் அப்ளிகபிளாக இருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படிங்கிறது பார்லிமெண்ட் ஆஃப் த யுனைடெட் கிங்டம் பாஸ் பண்ணது. அதுதான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ப்ரீகர்சர் அப்படிங்கிறது ஒரு முன்னுதாரணமாக இருந்ததுன்னு சொல்லலாம். அது வந்து கவர்மெண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸை டிஃபைன் பண்ணக்கூடியதாக இருந்தது. அப்போ பவர்ஸ் வந்து சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுறதுங்கிறதும் அதில் நமக்கு தெரிய வந்தது. ஏன்னா அதில் ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ் வரக்கூடாதுங்கிறதுனால 1937 ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்பீலேட், ஒரிஜினல் அண்ட் அட்வைசரி அதெல்லாம் ஜூரிஸ்டிக்ஷன் கொண்டு வந்தாங்க. அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது சிவில் கிரிமினல் கேசஸுக்கும், அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது பவர்ஸ் ஆஃப் ஃபெடரல் கோர்ட் வந்து கவர்னர் ஜென்ரலுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கும், பப்ளிக் ஒப்பீனியன் மேலே என்னென்ன அட்வைஸ் பண்ணலாமோ அதெல்லாம் அட்வைஸ் பண்ணுறதுக்கும் உண்டாக்கப்பட்டதாக இருந்தது. ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கிறது ஒரு 12 இயர்ஸுக்கு ஆப்ரேட் ஆச்சு. அதில் ரஃப்லி 151 கேசஸ் டீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்தியாஸ் கரண்ட் அபெக்ஸ் கோர்ட், தட் இஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா உருவாச்சுது. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950 தான்
நம்ம ஃபோர்மோஸ்ட் லா கொண்டு வந்தது. அது வந்து டெமோக்ராட்டிக் சிஸ்டம்க்கு இருக்கிற எல்லா ஃப்ரேம் ஒர்க்கையும் கொண்டு வந்து அதனால தான் பீப்புளுக்கு உண்டான லாஸ் ரெடி ஆச்சு. கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது சிட்டிசன்ஸுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வகையில் உண்டாக்கப்பட்டதாக இருக்குது. இதில் சிட்டிசன்ஸோட கடமைகள் என்ன, டியூட்டிஸ் என்ன, அவங்களோட பவர் என்ன, கவர்மெண்ட்டோட பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்ன, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டோட பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்ன, எல்லாமே தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. அப்போ லாஸ் இன் இந்தியா அப்படிங்கிறது இன்டர் கனெக்ட் ஆகி ஒரு ஹைப்ரிட் லீகல் சிஸ்டமாக தான் நம்ம பார்க்குறோம். இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து யாரால் எழுதப்பட்டதோ அவங்க வந்து லா மேக்கிங் பவர் பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டிவைட் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இப்போ நமக்கு 3 லிஸ்ட் இருக்குது. ஒன்று சென்ட்ரல் லிஸ்ட்டு, இன்னொன்று ஸ்டேட் லிஸ்ட்டு, மூணாவது இது ரெண்டும் சேர்த்து டீல் பண்ணக்கூடிய ஜாயிண்ட் லிஸ்ட்டு. அப்போது எந்த லிஸ்ட்டில் நம்ம மேட்டர் வருதுங்கிறத பார்த்து அதுபடி அது சென்ட்ரல் லாக்கு போகுமா ஸ்டேட் லாக்கு போகுமாங்கிறதும் தீர்மானிக்கப்பட்டது. எக்ஸாம்பிளுக்கு இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் சப்ஜெக்ட். அப்போது த்ரூ அவுட் இந்தியாவில் ஒரே டேக்ஸ் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸால் அப்பப்போ டிக்டேட் பண்ணி சேஞ்சஸ் கொண்டு வரப்படும். அப்போ இதில் வந்து சில மேட்டர்ஸ் வந்து போத் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் லாஸ் பேஸ் அதுக்கான சட்டத்திட்டங்களை உருவாக்க முடியும். இப்போ ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிறது அந்த மாதிரிக்கான ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்குறோம். இதில் வந்து 2 சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதுக்குரிய லாவை டிட்டர்மின் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது.